Kite has challenged Zero to avenge the defeat that 8 suffered at the hands of Zero and his Bay, Samurai Ifrit. But Kite underestimates the power that Zero's training has gained, and his guardian Leviathan loses to Zero's Samurai Ifrit. 8 demands that Kite be given another chance to battle, and Zero agrees. This time, Kite combines the warrior wheel on his Bay with the one on his brother's to create a new Bay, Orochi Leviathan. They begin to battle, and Kite's new Bay puts on a tremendous display of power. And when Kite calls a special move, Spiral Crush, Orochi Leviathan knocks Samurai Ifrit out of the stadium, and Ifrit loses. Maro and the rest of the gang can't believe it, and Kite is feeling very pleased indeed. The strength of a bond. அவன் கதையை முடிச்சுடு. ஸ்பெஷல் மூவ் Orochi Leviathan Spiral Crush. No way. நான் தான் ஜெயிச்சேன் பாத்தியா? இதுதான் அந்த Orochi Leviathanோட டேட்டா. ரெண்டு வாரியர்ஸ் ஒன்னு சேர்த்தோம்னா எவ்வளவு பவர் கிடைக்குங்கிற விஷயத்த நான் இது வரைக்கும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா அது அவங்க எப்படி பண்ணாங்க? அது எப்படி இப்ப நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். சரியா? சரி, நீ எங்க போற? நான் இப்ப எங்க போறேன்னா ஜீரோ. இதோ இங்கதான். ஓ, இதான் அந்த WBBA ஹெட் குவார்ட்டர்ஸா? ஆமா, வாங்க गाइस போலாம். கொஞ்சம் இரு. ஹேய், நமக்கு யாருக்கும் சொல்லாம வர்றது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லையே. யா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்க. ஏன்னா நம்மள எங்க பர்சனலா வர சொல்லிருக்காங்க. இது வர சொல்லிருக்காங்களா? வெல்கம். மாரு, நீ சும்மா கலக்கிட்ட போ. சாரி, நாங்க லேட்டா வந்து உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டோம். சரி, நீங்க யாரு? ஓ ஆமால, நான் இன்னும் என்ன அறிமுகப்படுத்திக்கவே இல்லல. நான் தான் WBBயோட டெக்னிக்கல் அட்வைசர் மடோகா அமானு. நைஸ் டு மீட் யூ. நம்ம சீஃப் மடோகா ஒரு பே மெக்கானிக் அண்ட் மாருவோட ஸ்பெஷல் டீச்சரும் இவங்கதான். அப்புறம் அங்க இருக்காருல, அவர்தான் WBBயோட டைரக்டர் சுபாசா ஹட்டோரி. சுபாசா ஹட்டோரியா. அந்த நெமசிஸை எதிர்த்து லெஜெண்டரி பிளேடர்ஸோட போராடின வைல்ட் ஈகிள் ஆஃப் தி ஸ்கைஸ் நீங்க தானே? ஹேய் ஷினோபு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். என்னோட பேரு ஷினோபு ஹிரியோயின். என்னோட பேரு ஜீரோ கருகானே. நான் உங்க ரெண்டு பேரை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஆஹா, இந்த உலகத்தையே காப்பாத்தின மனுஷன் என்னோட பேரு தெரியுதுன்னு சொல்றாரா? இதை விட இந்த உலகத்துல கேட்கறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். தேங்க்ஸ். நான் உலகத்தை காப்பாத்தணும் நான் சொன்னேன். அந்த நெமசிஸ் பிரச்சனை முடிஞ்சு ஏற்கனவே 7 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தோட அழிவை தடுத்து நிறுத்த லெஜெண்டரி பிளேடர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ் தான் காரணம். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாம் ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அதே இடத்துல நாங்க எல்லாரும் ஒரு முடிவெடுத்தோம். இந்த உலகத்தை திரும்ப உருவாக்குவோம்னு சொன்னோம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே பே பிளேடர்ஸ் எல்லாம் எப்படி அதை கொண்டாடினாங்களோ அந்த மாதிரி உருவாக்குவோம்னு சொன்னோம். அண்ட் இப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த உலகத்தை சுத்தி தான் இருக்காங்க. பே பிளேடை பரப்புறதுக்காக வாலண்டியரா ஒர்க் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த WBBயோட லீடர்ஷிப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மடோகாவோட உதவியால பே பிளேடோட ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க நாங்க ஒரு புது டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும். ஆமா, அதேதான். அதோட விளைவா தான் நாங்க சைக்ளோன் பே ஸ்டேடியமை உருவாக்கணும். பே பிளேடுக்காக சின்க்ரோம்ங்கிற புது எபிலிட்டியை நாங்க உருவாக்கி இருக்கோம். சின்க்ரோமா? இந்த பே பிளேட்ல ஒருத்தரால மட்டுமே தனியா ஸ்ட்ராங் ஆக முடியாது. அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதோட அதுக்கேத்த ஆளுங்களோட அவங்க மோதணும். அப்பதான் அவங்களால ஒரு பிளேடரா மாற முடியும். இதே மாதிரி தான் சுபாசாவும் மத்தவங்களும் உருவானாங்க. அதனால 2 ரைவல்ஸோட பிளேட்ஸ ஒன்னிணைச்சு அதை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தலாம். அதுக்கப்புறம் அந்த பாண்டுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? அது அந்த பேஸ்க்கு ஒரு புது பிறப்பை கொடுக்கும். இதுக்கு முன்ன இல்லாத அளவுக்கு அதுக்கு சக்தியும் கொடுக்கும். இந்த விஷயத்தை வச்சுதான் நாங்க இந்த சின்க்ரோம் சிஸ்டத்தையே உருவாக்கி இருக்கோம். ஆனா இந்த ஒனாபாரா பிரதர்ஸ் அந்த விஷயத்தை அவங்களே கண்டுபிடிச்சதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்க அந்த சகோதரத்துவம் பந்தத்தாலதான் வேற யாருக்கும் இல்லாத சக்தி அவங்களுக்கு கிடைச்சது. அப்படின்னா எங்களோட பேசும் அந்த மாதிரி பண்ண முடியும்ல? Of course. ஜீரோ கருகானே, ஷினோபு ஹிரியோயின், நீங்க 2 பேரும் இந்த பே பேட்டிலுக்கு அப்புறமா ஒன்னிணைஞ்சு ஃபெலோ பிளேடர்ஸா மாறிட்டீங்க. நீங்க ஷேர் பண்ணிக்கிற பாண்ட் உண்மையா இருந்தா
உங்க 2 பேரோட பேஸை வச்சு இந்த சிங்க்ரோமை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய சாமுராய் ஈஃப்ரிட் அப்புறம் நிஞ்சா சாலமாண்டருமா? அப்படி போடு. இது ரொம்ப அட்டகாசமா இருக்குது गाइस. ஒருவேளை ஈஃப்ரிடும் சாலமண்டரும் கம்பைன்ட் ஆனா அதுதான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கானதா இருக்கும். எங்களோட நம்பிக்கை எல்லாம் உங்களோட பேஸ்லயும் அப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ்லயும் தான் இருக்கு. அதனால இந்த உலகம் முழுக்க முன்ன இருந்த மாதிரியே பிளேடர்ஸ்க்கும் அவங்களோட பிளேட்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் அந்த லெஜெண்டரி பிளேடர்ஸை முன்னேறி போகலாம். அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே புது பேப்ளேடோடைய அத்தியாயத்தை உருவாக்கலாம். ஒரு லெஜெண்டரி பிளேடர்ஸ் ஆவா? என்னால இது நிச்சயமா முடியும். ஏன் சொல்றேன்னா எனக்கு இந்த ஈஃப்ரிட்டை கொடுத்தவர்கிட்ட நான் சத்தியம் பண்ண விஷயமே இதுதான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த அமேசிங்கான ஜிங்கா ஹக்கானேவை விட நல்ல பிளேடரா வருவேன்னு சொன்னேன். ஜிங்கா ஹக்கானேவா? ஆமா. நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். அப்பதான் எனக்காவது ஒரு நாள் நானும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ ஒரு பெரிய பிளேடரா வருவ. அப்போ நிஜமாவே அந்த பேவை கொடுத்தது ஜிங்கா ஹானே தானா? அப்படின்னா ஜிங்கா அகானே தான் ஜீரோவுக்கு இந்த பிளேட கொடுத்திருக்காரா? இப்பதான் இத பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. சோ நம்ம ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் இருந்ததை விட என்னோட ட்ரைனிங்க நான் அதிகப்படுத்த போறேன். அந்த ஊனா பாரா பிரதர்ஸ்க்காக நான் ரெடி ஆவேன். அவங்க ஓரோச்சி லிவாய்த்தனை யூஸ் பண்றாங்கன்னா அப்ப நாம கூட இந்த சிங்க்ரோம் சிஸ்டமை யூஸ் பண்ணி பார்க்கணும்ல. நீயும் கூட நிச்சயமா ஒர்க் பண்ணுவ. என்ன சரிதானே ஷினோபு? உன்னோட ஒர்க் பண்ணுவனா? நான் எதுக்காக உன் கூட ஒர்க் பண்ணோம்? இதுக்கான பதில கொஞ்சம் சொல்ல முடியுமா ஜீரோ? ஏன்னா சிங்க்ரோம ஒரு பிளேடரால யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன், அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக நம்ம 2 பிளேடர்ஸும் ஒரு பிளேடரா மாறி ஆகணும். சரி, அதுக்கு என்ன? அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சொன்ன? ஹேய் ஷினோபு, வெயிட் பண்ணு ப்ளீஸ். அது என்னது? அதுதான் நடந்துச்சு. அப்ப அவங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க. சின்க்ரோம்ல முக்கியமானது என்னன்னா அவங்களோட பாண்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா ஷினோபுவோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. வேற என்னவா இருக்கும்? நம்ம ஜீரோவுக்கு அவனுடைய ஈஃப்ரிட்ட கொடுத்ததே அவன் ஒரு லெஜெண்டரி பிளேடர்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பொறாம போயிட்டு இருப்பான். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, விடு. எப்படி சொல்றீங்க? இந்த பிரச்சனையை மட்டும் அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுடைய பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நம்ம ஜீரோ அப்புறம் ஷினோபுவோட பேஸ கம்பைன் பண்றதுக்கு இது ஒரு அற்புதமான சோதனை. தாண்டி வரட்டும். அவங்க அந்த மாதிரி தாண்டி வருவாங்களான்னு தெரியலையே. ஜீரோவோட ஈஃப்ரிட்ட அந்த லெஜெண்டரி பிளேடு தான். கிரேட். அந்த ஷினோபு இருக்கானே, அவன் ஏன் இப்படி இருக்கான்? அவனை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. அடச்சே. ஆடா போ, அவனை விடாத. விட்டு கொடுத்துறாத. இந்த ஒன் டே டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சதுல இருந்து ஊர்ல இருக்கிற சில்வெண்டுக்கெல்லாம் பேர தூக்கிட்டாங்களே. இந்த பிளேடர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சீரியஸான ஆட்டிட்யூட் இருக்கு. அதுவும் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடவும் இருக்காங்க. இதை விட சூப்பரான விஷயம் என்னன்னா நியூ கமர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. எக்ஸலென்ட். ஹேய் ஷினோபு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எனர்ஜியை போடு, சரியா? சாலமாண்டர். செம்ம ஸ்ட்ராங்குப்பா. அந்த ஷினோபு ஹிரியோயின் நிஜமாவே டப்பா தான்ப்பா இருக்கான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியலையே. இந்த பிரச்சனையால இவன் ஸ்ட்ராங் ஆனா நல்லாதான் இருக்கும். யாஹூ! அப்போ இதுதான் அந்த அற்புதமான சைக்ளோன் பேஸ் ஸ்டேடியமா? இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ ஒரு வழியா என்னோட ஃபர்ஸ்ட் சைக்ளோன் பேட்டில இங்க நடத்தி காட்டட்டுமா? ஓ, இன்னொரு ஆள் புதுசா இங்க வந்திருக்காங்களா? ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 Okay, go Phoenix!
இன்னொரு புது ஆளா? இப்ப பாரு அவளை அடிச்சு பறக்க விட்டுறேன். எங்க கிட்ட இருந்து உன்னால எஸ்கேப் ஆக முடியாது. இந்த பசங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன காய்ஸ், நீங்க எல்லாரும் கேங்கா சேர்ந்து என் கூட மோத போறீங்களா? பரவாயில்ல, இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் இப்படிதான் ஆட விரும்புனீங்கன்னா நான் உங்க எல்லாரையும் அடிச்சு மேலே பறக்க விடுறேன். ஆமா, இது எப்படி நடக்கும்? முதல்ல இந்த மாதிரி சுத்தும், அப்புறம் அந்த மாதிரி. புரிஞ்சிருச்சு. இது என்னது? இங்க என்னதான் நடக்குது? என்ன நடக்குதுங்க? ஜீரோ, இங்க வந்து பாரு. ஜீரோ, இத பாரு. இதுதானே உன்னோட ஃபேமஸான டெக்னிக். ஆனா இப்போ இதை யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? போய் அவங்களை தாக்கு, ஃபீனிக்ஸ். நோ வே. நம்ம பேஸ்ல நடு பகுதிக்கு ஈர்க்கப்படுது. இது எப்படி? நான் தான் ஜெயிச்சேன். இவன் நம்மள தோக்க அடிச்சிட்டா. சரியா சொன்ன. இப்போ ஏன் டெக்னிக் எப்படி இருக்கு? ஜீரோ யூஸ் பண்ண டெக்னிக் மாதிரியே இன்னொருத்தவங்களும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அந்த அருமையான டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரியும். இதுதான் இன்னொரு ஆப்ஷன். ஜீரோ கிட்ட இருக்கிற மாதிரியான பவர்ஸ் இன்னொரு பிளேடர் கிட்டயும் இருக்குன்னா அப்போ நான் சாம்ரா ஈஃப்ரிடோட சிங்க்ரோம் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்ல, சரிதானே? என்னது? உன்னோட அடுத்த அப்போனண்டா நான் வரேன். உன்னோட சக்தி என்னங்கறத இப்பவே சோதிக்கிறேன். நீங்க தானே ஷினோபு ஹீரோயின்? சூப்பர். அப்பனா நீங்க எனக்கு ஸ்ட்ராங் அப்போனண்டா இருப்பீங்க. வாங்க மோதி பாத்துடலாம். ஹே ஷினோபு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ நீ என்ன சீரியஸாவா சொல்ற? அந்த டெக்னிக் என்னோடது. அது என்னாலயும் ஈஃப்ரிட்டாலையும் தவிர வேற யாராலையும் ஒழுங்கா பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அத பாத்துருவோமா? நீதானே ஜீரோ குருகானே? அப்போ நம்மள யாரு பெஸ்ட்னு ஒரு கான்டெஸ்ட் இங்க நடத்தி பாத்துருவோமா? எனக்கு ஓகே தான். வா மோதி பாத்துடலாம். ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவன் என்னோட அப்போனன்ட். நாங்க ரெண்டு பேரும் ஒரே டெக்னிக் தானே யூஸ் பண்றோம். அதனால யார் ஸ்ட்ராங்கர்னு நான் உனக்கு காட்டுறேன். தம்பி, இது நான் சொல்ல வேண்டியதுப்பா. என்னோட பேரு ரென் குரேனாய். அப்புறம் என்னோட பார்ட்னர் பேரு தி ஃபீனிக்ஸ். ரென் குரேனாய் அண்ட் தி ஃபீனிக்ஸ். ஓகே, வா மோதி பார்க்கலாம். 3 2 1 நெத்தியடி சலியடி. என்னோட பேரு ரென் குரேனாய். அப்புறம் என்னோட பார்ட்னர் பேரு தி ஃபீனிக்ஸ். ரென் குரேனாய் அண்ட் தி ஃபீனிக்ஸா? ஓகே, வா மோதி பார்க்கலாம். 3 2 1 நெத்தியடி சலியடி. அவனை போய் தாக்கு, தி ஃபீனிக்ஸ். என்னைய காப்பி அடிக்கலாம்னு பாக்குறியா? கம் ஆன், என்னோட டெக்னிக் யூஸ் பண்ணி காட்டி பார்க்கலாம். அது சரி, இந்த டெக்னிக் உனக்கு மட்டும் தான் சொந்தம்னு இங்க யார் இப்ப முடிவு பண்ணி சொன்னாங்க? ஃபீனிக்ஸ் போய் தாக்கு. ஈஃப்ரிட், கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நோ வே. என்னோட சொந்த டெக்னிக்கை வச்சு என்னை யாராலையும் தோக்கடிக்க விட மாட்டேன். கொஞ்சம் விட்டு இருந்தா சந்தில சக்னா எலி மாதிரி ஆயிருப்பான். அப்பனா உனக்கு எல்லாம் ஒரு அட்டாக் போதாது இல்ல? இப்போ இது என்னுடைய டர்ன். ஜீரோவோட கவுண்டர் அட்டாக் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உன்னுடைய கதையை முடிக்க வேண்டிய டர்ன் என்னோடது. இப்ப பாரு, நம்ம சக்திகளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்றதை நான் உனக்கு காட்டுறேன். அதையும் நாம இப்ப பாத்துடலாம் குட்டி பையா. என்னது? நம்ம ஜீரோவோட டெக்னிக்ல இருந்து அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே தப்பிச்சு போயிடுச்சா? எங்க இங்க என்னதாங்க நடக்குது? இதுதான் காரணமா? அந்த தி ஃபீனிக்ஸ் பேயோட ஸ்பின் ட்ராக் எலிவேட்டர் 230. அந்த எலிவேட்டர் ரிங் மேல
அந்த பே கிட்ட இந்த மாதிரி ஃபீச்சரை வச்சு பேட்டில் பண்ண முடியுமா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபீனிக்ஸால நம்ம ஜீரோவோட சூப்பரான டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுது. அப்படி பார்த்தா பிரச்சனை நம்ம ஜீரோக்கு தான். அப்போ என்னதான் அந்த டெக்னிக் ஒரே மாதிரி இருந்திருந்தாலும் ஃபீனிக்ஸும் அந்த பேவோட ஃபீச்சர்ஸ் மேல தான் ரிலை பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அவ திரும்பவும் உள்ள ஈர்க்கப்படுறான் பாத்தீங்களா? ஜீரோ ஏதாவது ஒண்ணு சீக்கிரமா பண்ணு. ரைட், நான் இதுல தோத்து போகவே மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி தோக்க மாட்டேன். நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். பேப்ளேட்ல மட்டும் என்னைக்கும் நம்மளால மட்டும் ஸ்ட்ராங் ஆக முடியாது. அதுக்காக நம்மளை விட மேன்மையா இருக்கிறவங்க கூட நம்ம மோதி பார்க்கணும். அந்த மாதிரி கம்பீட் பண்ணாதான் ஒரு நல்ல பிளேடராவும் ஒரு நல்ல மனுஷனாவும் இருக்க முடியும். ஷினோபு, எப்படியாவது உன்னை ஜெயிக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் நான் அந்த ஈஃப்ரிட்டோட புது டெக்னிக்கை ரெடி பண்ணேன். நீ மட்டும் அப்ப இல்லன்னு வச்சுக்கோயே, நான் இப்ப இருக்கிற ஒரு பிளேடர் மாதிரி ஆயிருக்க மாட்டேன். இந்த காரணத்தினாலதான் நீ என்னோட சிங்கரம் பார்ட்னரா இருக்கணும்னு நான் கேட்கிறேன், புரியுதா? உன்னோட உதவி இல்லாம உனபாரா பிரதர்ஸை என்னால தோக்கடிக்க முடியாது. என்ன உனக்கு புரியுதா? ஜீரோ, ஹேய் ஜீரோ, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இங்க இருக்கிறத கண்டுக்காம இருப்ப? நீ பேட்டில் நடக்கும்போது பேட்டில் பார்க்காம பின்னாடி எல்லாம் எட்டி பார்க்க கூடாது. அதுக்காகவே நான் இனிமேல இருந்து யார்கிட்டயும் தோத்து போக கூடாது. என்ன உன்னோட பார்ட்னரை ஏத்துக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். ஹலோ, என்ன கண்டுக்காம இருக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. நானும் யார்கிட்டயும் தோத்து போக மாட்டேன். இந்த விஷயத்தை நீ என்கிட்ட ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டயும் கத்தி சொல்லு. ஆனா பேப்ளேட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் கடைசியில ஜெயிப்பாங்க. அதுதான் டீல். நீ தப்பா சொல்ற. ஹா, இந்த பேப்ளேட்ல யாரு ஒருத்தர் அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய எமோஷனையும் ஒரே இடத்துல வைக்கிறாங்களோ அவங்க தான் கடைசியில ஜெயிப்பாங்க. Go now, special move. Ifrit burning uppercut. அடடா, no way. நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா, அவன் ஜெயிச்சிட்டான். ஷினோபு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க போற? சொல்லு. இப்போ தேவையில்லாத விஷயம் நான் சொன்னீங்க. ஆமாப்பா, யார் யார்கிட்ட இருந்து பேவை வாங்கியிருக்காங்களோ அது முக்கியம் கிடையாது. இதை நீ புரிஞ்சுக்கோ. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பேவை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்களோ அதான். ஷினோபு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏம் பண்றதுக்கு ஒரு பெரிய கோலே இருக்கு, சரியா? ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ ஒரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் நீ லெஜெண்டரி பிளேடர் ஆகணும்னு ஒரு கனவு வச்சிருக்கியே, அது கடைசி வரைக்கும் கனவா தான் இருக்கும். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அந்த லெஜெண்டரி பிளேடர்ஸையே முன்னேறி போய் பேப்ளேடோடைய புது அத்தியாயத்தை உருவாக்குவீங்க. மாறு, எனக்காக ஊனாபாரா பிரதர்ஸை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி பாக்குறியா? ஷினோபு, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுற, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆச்சுன்னா? என்ன என்கிட்டயே சேலஞ்சா? ஒரு சேலஞ்ச் வாங்க பாப்போம். ஊனாபாரா பிரதர்ஸ் ஜீரோ கூட வந்து மோதுங்க. நல்லா இருக்கே. இந்த மாதிரி சம்பவத்துல அவனை தோக்கடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரோ கோழுகானே, போன தடவை என்கிட்ட தோத்து போயும் நீ இன்னும் கத்துக்காம இருக்கங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த வாட்டி நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா எங்க பனிஷ்மெண்ட்டை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஆனா இதுக்கு கைமாறா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் கவனமா கேட்கணும், புரியுதா? அப்படி நீ என்ன சொல்ல போற மிஸ்டர் ஹாட் ஷாட்? இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணே சொல்றேன். நாங்க யாருக்கிட்டயுமே தோத்து போக நிச்சயமா வாய்ப்பே இல்லை. திரும்பவும் நீ எங்க கிட்ட வந்து தோத்து போக போற பாரு. ரோச்சி லவாயாத்தன், ரொம்ப அவசரப்படாத கண்ணா. ஷினோபு, யா, அவனோட கதையை ஒரே அடியா நீ முடிச்சு காட்டுற பாரு. இந்த பேட்டில் ஒரு சிங்க்ரோம் அகைன்ஸ்ட் சிங்க்ரோம் பேட்டில். சிங்க்ரோமா? இத வச்சு ஷினோபு பேவும் அப்புறம் என்னோட பேவும் ஒன்னா மாற போகுது. இதுதான் சாலமண்டர் ஈஃப்ரிட். என்னது சாலமாண்டர் ஈஃப்ரிட்டா? இதுவும் நல்லா இருக்கே.
அப்படின்னா உங்களோட பேஸையும் நீங்க கம்பைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? வா நம்ம மோதி பார்த்துடலாம் கைட். இந்த வாட்டி நான் தான் இல்ல நாங்க தான் ஜெயிக்க போறோம். அப்படின்னா சரி, நாம மோதி பார்த்துடலாம். 3 2 1 நெத்தியடி சையடி. அவனை விடாத சாலமண்டர் ஈஃப்ரேட். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான அட்டாக் இது. இந்த சின்க்ரோம் பேஸோட வாரியர் வீல் ரெண்டுமே சாலமண்டர் ஈஃப்ரிட் அண்ட் ஒரோச்சி லிவயத்தான் முன்ன இருந்ததை விட வெயிட்டா இருப்பாங்க. அப்ப அவங்க ஏதாவது கிளாஷ் பண்ணா அவங்களால ஏற்படுற ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்குமே. ஆனா சாலமண்டர் ஈஃப்ரிட்ட பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்டாக் டைப் தான். அதனால அது என்னதான் வீக்கா இருந்தாலும் அப்போனட்டோட ஹெட் டு ஹெட் மோதும் போது கண்டிப்பா அதால பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும். என்ன ஒரு அற்புதமான ஸ்ட்ரென்த். அந்த சூப்பர் ஹெவி பிளேடோட ஸ்பின் ஸ்பீட் ஈஃப்ரெட்டோட ஒரிஜினல் பவரோட சேர்ந்துச்சுன்னா அதோட ஸ்பீட் இன்னும் அதிகமாயிடும். அதோட டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸும் 2 மடங்கு அதிகமாயிடும். இல்ல 3 மடங்கு. இல்ல அது எப்படி இருக்கும்னு யோசிக்கவே முடியலையே. இது அற்புதமா இருக்கு. அவங்க இது வரைக்கும் ஒரு சிங்க்ரோம் பேயோட மோதினதே கிடையாது. அதனால அவங்க இப்போ கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. டேட்டாஸ் எதுவுமே இல்லாம அவன் இங்க மோத வந்ததுனால கவுண்டர் ஸ்மாஷஸ் அவனால கவுண்ட் பண்ண முடியல. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு முக்கியம் கிடையாது. அண்ணா ரெடியா? ஆமா, எனக்கு இது நல்லாவே தெரியுமே. அப்படி பார்த்தா ஹெட் ஆன் ஹெட் மோதுறதுக்கான அவசியமே இதுல கிடையாது. இப்ப என்ன பண்றான்? இது சரியில்லை. அவனுடைய ஃபேவரட்டான இடத்துக்கு வந்து நின்னுட்டா பாத்தியா? இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இன்னும் வேகமா ஓட சாலமண்டர் ஈஃப்ரேட். நீ டைமை வேஸ்ட் பண்ற. இதெல்லாம் பண்ணி உன்னால ஓரோச்சி லிவயத்தனை ஒண்ணும் பண்ண முடியாது. போய் அட்டாக் பண்ணுங்கண்ணா. ஸ்பெஷல் மூவ் ஓரோச்சி லிவயத்தன் ஸ்பைரல் கிராஷ். விடாத ஜீரோ. நாங்க தான் ஜெயிப்போம். 2 பிரதர்ஸோட சக்தி ஒன்னா சேர்ந்து ஒரே பேவா இருந்ததுன்னா எங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீ மறந்துட்டியா என்ன? அதை இப்ப பாத்துடலாம் இரு. சாலமண்டர் ஈஃப்ரிட் கிட்ட என்னதும் அப்புறம் ஷினோபுவோட ஸ்பிரிட்டும் ஒன்னு சேர்ந்து பயங்கரமான சக்தியோட இருக்கு. இந்த போட்டியில ஷினோபுக்காகவாவது நான் கட்டாயமா தோத்து போக கூடாது. பர்ன் சாலமண்டர் ஈஃப்ரிட். இது என்னது? இப்ப போய் அவனை தாக்கு. அத பாத்தீங்களா? அந்த ஸ்டேடியம் இப்போ சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. குட் ஜாப். இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இரு. அவனோட கதை இப்பவே முடிச்சிரு ஜீரோ. நோ வே, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல. அப்படி போடு. நாம இதுல ஜெயிச்சிட்டோம். அப்பர் கட் பாத்தீங்களா? அது ஒண்ணு சாதாரண அப்பர் கட் இல்ல. நம்ம ஈஃப்ரிட்டோட ஷியோர் ஃபயர் ஹிட்டோட சேர்த்து சாலமண்டரோட பராஜ் அட்டாக்கும் கம்பைன்ட் ஆனதுனால அந்த அப்பர் கட்டோட சக்தி சூப்பரா மாறி இருக்கு. ஷினோபு, இது எல்லாத்துக்கும் நான் உனக்கும் சாலமண்டருக்கும் தான் நன்றி சொல்லணும். பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. என்னன்னா டேட்டா என்கிட்ட அது சரியா இல்லாததால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் மட்டும் ஒழுங்கா டேட்டாஸ கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த தடவை அவங்களோட கம்பைன் பே கிட்ட நாம திரும்பவும் தோத்து போயிருக்க மாட்டோம். அடுத்த தடவை நாம நிச்சயமா ஜெயிப்போம். ஓகே, நான் உன்கிட்ட எப்ப வேணாலும் பேட்டில் பண்ண தயாரா இருக்கேன் கைட். ஆனா அதுக்கு கைமாறா உன்னோட விசித்திரமான என்ஜாய்மெண்ட்காக மத்த பிளேடர்ஸ் கூட தேவையில்லாம சண்டை போட்டு அவங்கள நோக்கடிக்கிறத நிப்பாட்டு. அது மட்டும் இல்லாம நீ இப்ப இருக்கிறத விட இன்னும் நிறைய உயரத்தை அடையலாம். அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா நம்ம திரும்ப திரும்ப பேட்டில் பண்ணி இதை விட இன்னும் நிறைய ஸ்ட்ராங் ஆகலாம். என்ன சரியா? எனது உங்களோட சேர்ந்தா? இது வரைக்கும் உங்களுக்கு பேட்டில் பண்ண ஃப்ரெண்ட்ஸும் ரைவல்ஸும் யாரும் கிடையாதுல. அதனால நீ எங்களோட சேர்ந்தனா பேப்ளேட்ல ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். நீ இந்த மாதிரி பேசும்போது தான் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நமக்குன்னு ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கலாம் நீ சொன்ன. உனக்கு எப்ப பேட்டில் பண்ணணும்னு நினைச்சாலும் நீ என்ன வந்து பாரு, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இவன் பேசுறது நல்லாதான் இருக்கு. நமக்குன்னு ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம்னு தானே சொன்னா. இது கேட்கும்போது நல்லாதான் இருக்கு.